சோக்கு சாப்பிடுறா போதும். ஐயோ இங்க வர அந்த கிட்ட கேட்டு வர அந்த கிட்ட என்னடா கேப்ரியா? இது வரைக்கும் நாங்க இதை பார்த்தது இல்ல. ஒரு வாட்டி அடி பார்க்கலாம். ஐயோ அண்ணே இந்த இடம் ஒரு மாதிரி இருட்டா இருக்கு. அது இன்டர்வல் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் இங்க யாரையும் காணோம். உட்காருங்கடா. பர் ஹெட் 40 rupees. வாட்? ஒரு ஆளுக்கு 40 ரூபா. ஹோல் நைட்டுக்கா? 4 பேருக்கு 160 ரூபா. கூட்டல் கழித்தெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? பணம் முதல்ல கொடுக்கணும். ஏன் நாங்க தராம ஓடி போயிடுவோமா? அதுக்கு இல்ல சார், இங்க ரூல்ஸ் அப்படி. அப்படின்னு எனக்கு தேவையில்லை. வாங்கடா. பேனர் 160 தானே? அண்ணன் கொடுப்பாரு, வாங்கிக்க. கொடுங்க. ஐயோ அண்ணன் நல்லா மாணவராயா? இதா நான் பேண்ட் போடலங்கற குறை இனிமே வேண்டானதா. வேஷ்டி பழைய காலத்து ஃபேஷன்னு சில பேர் நினைக்கிறாங்க. மாமா உங்க பேண்ட்ல எத்தனை பாக்கெட் இருக்கு? 3. இந்த பேண்ட் பழசா போனதுன்னு தெரியுங்களா? எதுக்குடா? எங்க அம்மா ஸ்டீல் பாத்திரம் வாங்குறதுக்கு என் பேண்ட்டையும் சட்டையும் போட்டு அம்மா பாத்திரம் வாங்கிட்டாங்க. உள்ள வழக்கு இருக்கா? பேசிட்டு இருந்ததுல வந்த விஷயத்தை மறந்துட்டேன். மாங்காக்கு பணம் தரணும்ல? 2 நாளுக்கு அப்புறம் மாங்காய் பறிக்க ஆள் அனுப்புறேன். வரட்டுங்களா? வாடா. ஐயே கிழிஞ்சிருச்சு.
சரி. இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், பெரிய கடையா பார்த்து வாங்க, சின்ன கடையில வாங்காதேன்னு சொன்ன. எல்லாம் சொல்லிதான் கிடைச்சதுன்னா இப்படிதான் 4 பேர் பார்த்து சிரிக்கும்படி ஆயிடுச்சு. என்ன என்ன விக்ரமாடா, ஏன் தெரியல நடராஜமா ஆடுறேன். என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணை கணக்கு பண்ண 175 ரூபாய் செலவழிச்சு கடையில ட்ரெஸ் எடுக்க, அது கீழே அந்த கௌரி முன்னால பதுங்க. பொம்பளை வேஷம் கட்டின ஒருத்தனை தொட்டு பாக்குறதுக்காக நீங்கெல்லாம் என் 160 ரூபாய ஒழிச்சிங்க. அதனால யாருக்கும் ஒரு லாபம் இல்ல. நான் ஒரு தப்பு பண்ண ஒத்துக்கிறேன். அதனால அடிக்கடி நீங்க அதை சொல்லி எனக்கு கிண்டல் பண்ண சரியில்லடா. ஒரு தூணுக்கு சாலை கட்டி விட்ட போதும் உங்களுக்கு. அதனால தான் எருமை மாதிரி இருக்கிற உங்க ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆகல. எருமையா இருந்தா பாலாவது கறக்கும். உங்ககிட்ட அதுவும் இல்ல. அண்ணா நீங்க வருத்தப்படாதீங்க, இனி நான் ஒண்ணும் பேச மாட்டேன், வாயை பொத்திக்கிறேன். டேய், எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. அதை சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்ல. அவ என்ன சொன்னாலும் சரி, அவரை என்னால் மறக்க முடியாது. காரணம், ஒரு 4 நாளா எந்த முள்ளே தீயாரு, அது 4 பேருக்கு தெரிஞ்சு போனால் பேஜாரு. குடல் ஈரத்தோடு தென்மதூர பூ வச்சு அவள் சோலை எங்கும் காத கோடி தருவாளா. ஒரு 4 நாளா எந்த நுள்ளே தீயாரு, அது 4 பேருக்கு தெரிஞ்சு போனால் பேஜாரு. குடல் ஈரத்தோடு தென்மதூர பூ வச்சு அவள் சோலை எங்கும் காத கோடி தருவாளா. சிரிப்பு சிந்தியே முல்லை மலர் செண்டு போல் என்னிலே தேன் அற்புதங்கள் தந்தவளே. சிரிப்பு சிந்தியே முல்லை மலர் செண்டு போல் என்னிலே தேன் அற்புதங்கள் தந்தவளே. காப்பு மங்கை தூய கங்கை தன்னோடு அழகான சொந்தம் சேர்க்கும் நங்கை உன்னோடு. மலர் கூந்தலோடு என்னை கட்டும் பெண்மேகம், அவள் நாணம் என்ன மோகம் என்ன பூந்தேரோ. அதை நானும் சொல்ல நாவில் தொள்ளும் பாலாரோ. தாமரை பூங்கண்ணிலே தாகம் கொள்ளும் திங்களே, ராகம் போட்டு என்னை நோக்கி பாடி நின்றாளோ. தாமரை பூங்கண்ணிலே தாகம் கொள்ளும் திங்களே, ராகம் போட்டு என்னை நோக்கி பாடி நின்றாளோ. காவியம் நீ சொல்வாய் பெண்ணே அன்போடு, வருங்காலம் என்னும் தேரோடும் நீ வந்தாடு. இது 7 ஜன்ம பந்தம் என்று பண்பாடி அழகான தென்று காற்றே இங்கு விளையாடு. ஒரு 4 நாளா எந்த முள்ளை தீயாறு, அது 4 பேருக்கு தெரிஞ்சு போனால் பேஜாரு. குழல் ஈரத்தோடு தென்மதூர பூ வச்சு அவள் சோலை எங்கும் காதல் கோடி தருவாளா. அவள் சோலை எங்கும் காதல் கோடி தருவாளா. லலலா 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 லலலா. பசு மாட்டை பத்தி பாட போறேன்.
புரிஞ்சுதா? எவ்வளவு சொன்னாலும் கேட்கறது இல்ல. படத்துக்கு ரொம்ப கூட்டமா இருக்கு. நான் போய் பார்க்கறேன். எத்தனை டிக்கெட் வேணும்? 2. நவரியா நவரியா போயா. ஹலோ, 2 டிக்கெட். பயங்கர ரஷ். நானா இருந்தாலும் வாங்கணும். இந்தாங்க. பணம் வாங்கிக்கீங்கன்னா குடிக்கிறது கலர் சோடா சர்பத்தி என்ன வேணும்? ஒண்ணு வேண்டாம். படம் ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம ரஜினி சார் கலக்கிட்டார். 4 ஸ்டண்ட் 3 பாட்டு இருக்கு. லேடிஸ் எல்லாம் ஹிட். வானவராயா, என்ன இங்க வாடா. கருணாகரன் சார் நம்ம ஃப்ரெண்டு தான். கொஞ்சம் இருக்க வரேன். வாடா இங்க. என்ன ஓஹோ, நீதா வானவராயனா? புதுக்கோட்டை மாரியம்மன் கோயில் திருவிழாவில் சூதாட்டம் நடத்தின இவன் என் கையில சிக்கினா. ஆனா தப்பிச்சு போயிட்டான். யோ கருணாகரன் சார், இவங்களை ஸ்டேஷனுக்கு வர சொல்லு. சரிங்க சார். வண்டி எடு. சொன்னதை கேட்டீங்களடா? சீக்கிரம் ஸ்டேஷன் வந்து சேருங்க. வாடி. எங்கடா உங்க அண்ணன்? உள்ள இருக்காரு. ஜாமீன் கொடுக்கறதுக்காக வக்கீல் வந்திருக்காரு. ஏதாவது கிடைச்சதா? எனக்கு ஒண்ணு கிடைச்சது இங்க. நான் டபுள் மீனிங் ஒரு டயலாக் விட்டேன். பார்ட்டிக்கு புரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஊரே போடுதான் இங்க. அப்ப அங்க வக்கீல் வந்ததுனால சும்மா விட்டாங்க. இல்லனா திருட்டு கள்ளக்கடத்தல் எதுவும் நடத்தலையே. அப்புறம் எதுக்காக இந்த அரெஸ்ட் ஜாமீன் எல்லாம்? 100-150 ரூபா வக்கீல் கொடுக்கணும். கோர்ட்ல அபராதம் வேற. எப்போ தானே மாட்டுறீங்க? அபராதம் கட்டுங்க. நாங்க குலுக்கி குத்துனா அது குத்தம். அரசாங்கம் கலக்கி குத்துனா ஏபிசிடி சீரியல். அவங்க 1 ரூபாய்க்கு 1 லட்சம் ரூபாய் தராங்க. நாங்க 1 ரூபாய்க்கு 2 ரூபா தரோம். அவங்க கலக்கி குத்துறாங்க, நாங்க குலுக்கி குத்துறோம். நீங்க எங்களை குலுக்காம குத்துறீங்க. வக்கீல் சார், வக்கீல் சார் இருந்தாங்க. தேங்க்ஸ். வரேன். ஜம்பு, ஒரு பீடி கொடு. இந்தாண்ணா. ஏய், மைனரசை என்ன சொன்னா? புதுக்கோட்டையில வச்சு என்ன பிடிக்க முடியலங்கிற அத்தனை இன்னும் குறையவே இல்லையா? நாம கையில சிக்கிறப்போ கணக்க திக்க போறானா? அதுக்கு நீ என்ன சொன்ன? அதுக்கு என்ன போச்சு, வசதியை பொறுத்து வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். வேற என்ன? போலாமா? போலாம். வரேன். நில்லு. யாரா சினிமா தியேட்டருக்கு வந்து உன் கூட பேசிக்கிட்டு இருந்த அந்த பொண்ணு? கௌரி, லட்சுமி அம்மாவோட பொண்ணு. ஓ, உன்னோட. எதுக்கா கேக்குறீங்க? இல்ல, எஸ்ஐ அவளை பாத்துட்டான் போல இருக்கு. ஆ. என்கிட்ட திருப்பி திருப்பி கேட்டான். அந்த பொண்ணு யாரு? உன்னோட பொண்டாட்டியா, கூட பிறந்தவளா, லவ்வரா, இல்ல வேற ஏதாவதான்னு. அவன் பொம்பளை பொறுக்கிங்கிறதால எனக்கு தெரியாதுன்னுட்டேன். மைனரசையோட கண்ணு அது வரைக்கும் வந்துடுச்சா? அவன் ரொம்ப நாள் நிலைக்க மாட்டான்யா. 3 நாள் என்கொயரி பெண்டிங்ல இருக்கு. 1 சஸ்பெண்ட், இல்ல டிஸ்மிஸ் நிச்சயம். எஸ்ஐ இருக்காரா? உள்ள இருக்காரு. டாக்டர் ஏன் எஸ்ஐ கிட்ட வராரு? மைனர் ஆச்சே, டாக்டரோட பழக்கம் அவசியம் வேணும். எப்பவாவது ஒருத்தருக்கு டிஎன்சி பண்ணணும்னா அதுக்கு ஒரு டாக்டர் வேணும்ல. டிஎன்சியா என்னது? அது உனக்கு புரிய வேண்டிய வயசு வரட்டும், புரிய வைக்கிறேன். ஓ, சரி சரி சரி. சீக்கிரம் போங்க. முட்டுக்காட்டுல சந்தை நடக்குது. போய் 4 காசு சம்பாதிக்க வழியை பாருங்க. இப்ப நாங்க அந்த இடத்துக்கு தான் போறோம். முட்டுக்காடு ஒண்ணும் இங்க உள்ள மைனர் எஸ்ஐயோட அதிகாரத்துக்கு உட்பட்ட பகுதி இல்ல. அங்க வேற நல்ல மனுஷன் எஸ்ஐயா இருக்காரு. வாங்கடா. நாங்க வரோம். டாடா டாடா. நல்ல பசங்க. மதிப்பிற்குரிய மக்களே, நீங்கள் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் கேம்ப் சர்க்கஸ் எனப்படும் கிங்ஸ் கார்னிவல் முட்டுக்காடு மைதானத்தில் ஆரம்பிக்க இருக்கிறது. கிங்ஸ் கார்னிவல், கிங்ஸ் கார்னிவல். நீங்கள் இதுவரை கண்டிராத விதவிதமான காட்சிகளுடனும் பலவிதமான நிகழ்ச்சிகளுடனும் ஏப்ரல் 1 முதல் கிங்ஸ் கார்னிவல் ஆரம்பமாக இருக்கிறது. ஏப்ரல் 1 முதல் முட்டுக்காடு மைதானத்தில் கிங்ஸ் கார்னிவல் ஆரம்பமாக இருக்கிறது. பலவிதமான காட்சிகள், விதவிதமான நிகழ்ச்சிகள். ஏப்ரல் 1 முதல் கிங்ஸ் கார்னிவல். கேம்ப் சர்க்கஸா? என்ன கேம்ப் சர்க்கஸ்? இவங்க என்னத்த காட்டிட போறாங்க அப்படி? நம்ம கஷ்டப்பட்டும் பாடுபட்டும் ஒரு புண்ணாக்கும் கிடைக்க போறது இல்ல நமக்கு. ஆமா. ஒத்து. சீக்கிரம் சீக்கிரம். சீக்கிரமா போடுங்கடா. நாளை காத்தாலுக்குள்ள ட்ரிச்சில கட்டி அப்துல்லா நம்மள கிழிச்சிடுவான். வா 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 வா.